ஹாய் கைஸ், இனி நம்ம மூவியில் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இது ஒரு அதிரடி காமெடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படம் தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தரலாம். சூரியனில் ஏற்பட்ட ஒரு ரெஃப்ளெக்ஷன் காரணமாக ஒரு தாக்கம், ஒரு புயல் மாதிரி ஒன்று உருவாகுது. அந்த புயல் பூமியை அழிக்கிறதுக்காக அப்படியே பூமியை நோக்கி வந்துட்டுருக்கு. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்குவார். அவரும் அவருடைய டீமும் எப்படியாவது இந்த புயலை தடுத்து நிறுத்தி மக்கள்கிட்ட நல்ல பேர் ஆகணும், சூப்பர் ஹீரோ ஆகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க. அதற்காக இவங்க இது வரைக்கும் இவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. இது மாதிரி பூமியை தாக்கி அழிக்கிற திரைப்படத்திலிருந்தெல்லாம் எடுத்து காட்சிகள்லாம் எப்படி வந்திருக்கும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இவங்க ஒரு ஐடியா ஒன்று, ஸ்கெட்ச், ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. இப்போ அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, இறுதியில் ஹீரோ மக்களை காப்பாற்றினாங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இதில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. அவங்க டீம் ஹீரோங்களாம் பண்ணுற சேட்டைகள்லாம் நல்லாவே இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் படத்தில் வந்த படத்தை பார்த்து அந்த சீனை வச்சு மக்களை காப்பாற்றணும்னு பண்ணும்போது காமெடியாக முடியும். அந்த காமெடி ஓரளவு ரசிக்கிற மாதிரி இருக்குது. படத்தில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக படத்துடைய பிஜிஎம் மியூசிக் நல்லாவே இருக்குது. படத்துடைய அந்த விஷுவல் எஃபெக்ட்லாம் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஆஃப் சீன்ஸ் பார்த்து பழக்கப்பட்டு ப்ரிடிக்டபுளாகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியான சீன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கான இவங்க சீன்ஸ் எல்லாம் இல்லை. ஏன்னா செகண்ட் ஆஃப் அந்த கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்தளவுக்கு சீன்ஸ் இல்லை. கிளைமேக்ஸ் ஒரு முக்கியமான கிளைமேக்ஸ் தான் இருக்குது. இந்த படம் அப்போயே வந்துருச்சு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது போல். ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி தான் இப்போ இருக்கிற பார்க்கும்போது ஒரு சூட்டபுள் ஆகலை. அப்போதைக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு படமாகவே இருந்திருக்கலாம். ஆனால் காமெடி செகண்ட் ஆஃப்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு சில சில கிரெஞ்சாகவே இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இப்படி சூப்பராக சும்மா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.